குடும்ப முகாமினுடைய கருப்பொருள் என்ன? தேவனுடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி பார்த்தோம்னா, நம்ம தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். ஏன் அப்படின்னா, நமக்குள்ளே இருந்த அவபக்தி, நம்மிடத்தில் நிறைந்திருக்கிற அநியாயம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அவ்விசுவாசம், அதனுடைய விளைவு நாம் அவருக்கு எதிராக இருந்தோம். அவர் சத்தியத்தின்படி நியமித்திருக்கிற தீர்ப்புக்கு பாத்திரவான்களாக இருந்தோம். நாம் முற்காலத்திலே நம்முடைய உலக வழக்கத்தின்படியாக நமது மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து கோபாக்கினின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே என்ன செஞ்சாரு? அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அதன் மூலமாக நாம் தேவனோடு ஒப்புரவாகிற பாக்கியத்தை பெற்றோம். கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து நமக்காக பாவமாகி, நம்முடைய தண்டனையெல்லாம் எடுத்துவிட்டு நமக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்தார். உன்னை நீதிமானாக்குகிற ஒருவர் இருக்கிறார். உன்னை நீதிமானாக்குவதற்கு என்ன செய்திருக்கிறார்? அவர் அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல் ஒரு மனிதனை நீதிமானாக்குகிறதற்காக என்னை கிருபாதார பலியாக தேவன் ஏற்படுத்தினார். இலவசமாய் நீ நீதிமானாக்கப்படுகிறாய். உன்னிடத்தில் இருக்க வேண்டியது விசுவாசம். பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் நீ விசுவாசம் வைக்க வேண்டும். இந்த விசுவாசம் வச்சா போதும், நீ நீதிமான் அழைக்கப்படலாம், பரிசுத்தவான் அழைக்கப்படலாம். நீ தேவனிடத்தில் உறவை மறுபடியுமாய் நிச்சயம் பார்க்கலாம். உனக்கு வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு இதை தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதை பார்த்துக்கிட்டு வரும்பொழுதே ஒரு முக்கியமான விஷயத்தை கர்த்தர் நமக்கு உணர்த்தினார். என்ன? அவர் எப்படிப்பட்டவர்னு அவருடைய குணாதிசயங்களை நமக்கு சொல்ல ஆரம்பித்தார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்ன திட்டம் வச்சிருந்தார் நமக்காக, அவருடைய விருப்பம் என்ன, ஒவ்வொரு மனிதனும் அவருக்கு முன்னாடி எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார். நாம் அவருக்கு சுவீகார புத்திரராகும்படி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? முன் குறித்திருக்கிறார். அவருடைய பிளஸ்ஸிங் எல்லாம் பார்த்தா ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பிளஸ்ஸிங்கை சுதந்திரிக்கணும்னா என்ன செய்யணும்? நான் மீட்கப்பட்டவனாக அவருடைய திட்டத்தை புரிந்து திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன திட்டம் அது? ஏனெனில் நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடப்பதற்கு அவைகளை என்ன செஞ்சார்? அவரே முன்னதாக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இதை தான் எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம படித்தோம். இப்போ நான் எதையும் பார்க்கல, உங்ககிட்ட எல்லாத்தையுமே மனப்பாடமாக மனசில் என்ன பண்ணியிருக்கிறேன்? ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். இது எனக்கு அறிவில் இருக்கிறதா, என் உணர்வில் இருக்கிறதா? என் மைண்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா, நான் படித்த பாடமாக இப்படி மண்டையில் வச்சுருந்தேன்னா கொஞ்ச நேரத்தில் அது என்ன ஆக ஆரம்பிக்குன்னா, ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுவேன். எனக்கு ஞாபகம் இல்லாத போயிடும். நான் இதை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அது என் வாழ்க்கையாக எப்பொழுது மாறுகிறதோ அது ஞாபகத்தில் இருக்கும்.
எனக்கு நல்லா தெரியுது, இந்த எபேசியர் புஸ்தகத்தை படித்த உடனே தெரியுது, தம்பி முற்காலத்தில் நீ யார், எனக்கு ஒரு பிக்சர் தெரியுது. 1வது அதிகாரத்தை பற்றின தேவன் யாருன்னு எனக்கு நல்லா தெரியுது. அவர் என்ன திட்டம் பண்ணாருன்னு எனக்கு தெரியுது. இந்த திட்டம் எனக்குள்ள வந்து சேருவதற்கு இயேசுவானவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியுது. இதெல்லாம் செஞ்சுட்டு என்னை கூப்பிட்டு வா நீ நானும் ஒப்புரவாகலான்னு சொல்லும் பொழுது, நான் ஒப்புரவாகிறதுக்கு எனக்கு எப்படி இந்த அறிவுலாம் கிடைக்கும் அப்படின்னா, அவர் அதையும் சொல்லிட்டாரு, நீ கவலைப்படாத, உன்னை ஒப்புரவாக்குறதுக்கு இயேசுவை போல மாற்றுறதுக்கு நான் ஒரு சர்ச்சு கொடுக்குறேன். அந்த சர்ச்சில் வந்து உனக்கு ஒரு மேய்ப்பனை கொடுக்குறேன். உன்னை ஒழுங்குபடுத்தி என்னிடத்துல கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பாரு, உனக்கு ஒரு ஸ்பெஷலாக என்னென்னலாம் கொடுக்குறேன்னா, வசனத்தை கொடுக்குறேன், பரிசுத்த ஆவியானவரை கொடுக்குறேன், என்னுடைய அன்பும் இருதயத்தில் ஊற்றுறேன். அது மட்டுமல்ல, நீ சீர்படுவதற்கு, நீ பக்தி விருத்தி அடைவதற்கு, நீ கிறிஸ்துவ போல மாறுறதுக்கு உனக்கு மேய்ப்பரை போதகரை கொடுக்குறேன்னு சொன்னார். ரைட், எல்லாமே ஓகே. எங்கள் சர்ச்சில் பாஸ்டர் சூப்பர், பிரச்சனையே எங்கள் சர்ச்சு தான். பிரசங்கம் நல்லா இருக்குதுங்க, பாஸ்டர் விட்டுருங்க, அவர் அது வேற. ஒரு சில நேரத்தில் அவர் சரியில்லை, அதெல்லாம் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அப்பப்போ பாஸ்டர்கிட்ட ஏதாவது பிரச்சனை வரும், ஆனால் சரியாயிடும். ஆனால் எங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் தேவனோடு ஒப்புரவா இல்லாததுக்கு காரணம் சத்தியம் கிடைக்காம இல்லை, வசனம் போதிக்கப்படாமல் இல்லை, பாஸ்டர் நல்ல பாஸ்டர் இல்லாமலாம் இல்லை. ஆனால் எனக்கு ப்ராப்ளம் எதுன்னு கேட்டால், என்னுடைய சர்ச், என்னுடைய சர்ச்சில் இருக்கக்கூடிய மற்ற சகோதர சகோதரிகளை பார்த்தாவே நான் டவுன் ஆகிறேன். நல்ல கர்த்தருக்குள்ளே வளரணும்னு நினைக்கிறேங்க. ஆனால் என்னுடைய டிஸ்கரேஜ்மெண்ட் எதுன்னு கேட்டால், என்னுடைய டிஸப்பாயின்மெண்ட் எதுன்னு கேட்டால், நான் எப்போ டவுன் ஆகிறேன்னு கேட்டால், சக விசுவாசிகளை பார்க்க 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 எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே சோர்ந்து போகுது. ஸோ உண்மையாகவே நான் இந்த சவாலுக்கு மத்தியில் தேவனோடு ஒப்புரவாகிறதற்கு தடை யாருன்னு கேட்டால், நான் இன்னைக்கு இப்படி நடக்கிறேன்னா அதுக்கு காரணம் என் சர்ச்சில் இருக்கிறவங்க. எங்கிட்ட இந்த பலவீனம் இருக்கிறதுக்கு காரணமே யாருன்னு கேட்டால், யாரோ ஒருத்தர், சிம்பிளாக யாரும் வேணாம், ஒரு சகோதரன் இன்னைக்கு குடிக்கிறதுக்கு காரணமே பாஸ்டர் தான். சபையில் பேசப்பட்ட வார்த்தை இது. இன்னைக்கு அவன் மகா மோசமான குடிகாரனா கர்த்தரை விட்டு தூரம் போனதுக்கு யார் தெரியுமா காரணம்? பாஸ்டர் தாங்க. பாஸ்டரோட ஒரு சில செயல்களை பார்த்து அவன் டவுன் ஆயிட்டான். மேபி உண்மையாக கூட இருக்கலாம். இந்த காரியத்திற்கு நாம் ஒப்புரவாகுதலிலே நம்ம அடுத்த நிலைக்கு வரும் பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை, அதுவும் விசுவாசம் நம்பிக்கை சபைகள், உங்களை தேவன் இந்த முறை ஏன் கூப்பிட்டாரு, இந்த செய்தி ஏதோ நான் உட்காந்து இங்கே கோடு போட்டு வரைச்சி எடுத்து வச்சு இந்த வார்த்தை எடுத்து அந்த வார்த்தையில் சேர்த்து நானாக குக் பண்ணி கொடுக்குறதுன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் என்னை குறித்து வைத்திருக்கிற எண்ணமோ, சபையில் இருக்கிற யாரை பற்றி வைத்திருக்கிற எண்ணத்தையோ திருத்தி ஏதோ ஒரு லாபம் அடைவதற்காக இது செய்தி அல்ல. இது இந்த சபைக்கும் பொருந்தும், உலகத்தில் இருக்கிற எல்லா சபைக்கும் பொருந்தும். இது சத்தியம். ஆகையினால நாம் இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க, கர்த்தர் நம்மோடு பேச நம்மை தாழ்த்தலாம். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தயவு பெரியது, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய திட்டங்களை உணர்கிறோம். உம்முடைய வழிநடத்துதல் அற்புதமாக இருக்கிறது. ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறீர். தாழ்மையான இருதயத்தோடு வெளியரங்கமாய் கர்த்தர் பேசுகிற காரியங்களை ஒத்துக்கொள்ளவும், அறிக்கையிடவும், ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியவும், திருத்தி கொள்ளவும், மாறவும் உம்முடைய மகத்துவமான கிருபையினாலே
நீர் எங்களை ஆளுகை செய்து எங்கள் இருதயங்களில் எழுதும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த வேலை முழுவதுமாக நீர் உம்முடைய மகிமைக்காய் எடுத்துக்கொள்ளும்படியாய் அர்ப்பணித்து மீட்பர் பாதமணிந்த நன்றியோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். மீண்டுமாக 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நம்ம இதை படிச்சிட்டோம். ஸோ வேர் வி ஆர் கோயிங் டு பிகின். ஆனபடியினாலே 11வது வசனம். முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாயிருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தூய தமிழில் புரிகிற மாதிரி இந்த பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நான் வேற ஒரு பைபிளை பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். சரிங்களா? நீங்கள் யூதர் அல்லாதவர்களாக பிறந்தீர்கள். உங்களை யூதர்கள் விருத்த சேதனம் செய்யாதவர்கள் என்று அழைக்கிறார்கள். அவர்கள் தங்களை விருத்த சேதனம் செய்தவர்கள் என்று அழைத்து கொள்ளுகிறார்கள். இந்த விருத்த சேதனம் என்பது யூதர்கள் தங்கள் சரீரத்தில் செய்து கொள்ளும் ஏதோ ஒன்றுதான். கடந்த காலத்தில் கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்பதை நினைவு கூறுங்கள். நீங்கள் இஸ்ரவேல் மக்கள் அல்ல. தேவன் தம் மக்களுக்கு செய்து கொடுத்த ஒப்பந்தத்தில் உங்களுக்கு எந்தவித பங்கும் இல்லை. உங்களுக்கு தேவனை பற்றி தெரியாது. அவர் மீது நம்பிக்கையும் இல்லை. ஆமாம், ஒரு முறை தேவனை விட்டு வெகு தொலைவில் நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது தேவனோடு நெருக்கமாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் இரத்தமே உங்களை தேவனின் அருகில் கொண்டு வந்து சேர்த்தது. இப்பொழுது கிறிஸ்துவால் நமக்கு சமாதானம் கிடைத்தது. கிறிஸ்து யூதர்களையும் யூதர் அல்லாதவர்களையும் ஒரே மக்களாக்கினார். இவர்களுக்கு இடையில் ஒரு சுவர் இருப்பது போல பிரிக்கப்பட்டிருந்தனர். ஒருவரை ஒருவர் வெறுத்தனர். கிறிஸ்து தமது சரீரத்தை கொடுத்து பகை என்னும் சுவரை உடைத்தெறிந்தார். யூதர்களின் சட்டங்கள் ஏராளமான கட்டளைகளையும் விதிகளையும் உடையதாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து அச்சட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். யூதர் யூதர் அல்லாதவர் என்னும் இந்த இரண்டு பிரிவுகளையும் ஒன்றாக்குவதுதான் அவரது நோக்கம். இதை அவர் சிலுவையில் இறந்ததன் மூலம் செய்து சமாதானத்தை கொண்டு வந்தார். இப்போ நீங்கள் வச்சுங்கிற பைபிள் இப்படி இல்லைல்ல, ஆனால் இப்போ என் கையில் இப்படி ஒரு பைபிள் இருக்கு. நம்ம எளிதாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு. நான் இப்போ வாசித்தது நடந்திருந்த ஒரு சம்பவம். இந்த வேதாகமத்தை நம்ம பவுல் எழுதும் பொழுது, எபேசருக்கு எழுதும் பொழுது, எபேசு சபையில் ஒரு பிரச்சனை பெருசாக அப்படியே ஊடுருவி வளர்ந்து கொண்டிருந்தது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா, முதல் திருச்சபை இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு திருச்சபை எருசலேமில் உண்டாச்சு இல்லையா, அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன பண்ணாங்க, சபையில் சேர்ந்து எல்லாத்தையும் விட்டுட்டு சபையோடு இருந்து வசனத்தில் வளர்ந்தாங்க. வசனம் பெருகியது, சீஷர்கள் பெருகினாங்க. சீஷர்கள் பெருக 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 பார்த்தா எல்லா இடங்களிலும் மக்கள் அந்த சீஷர் கூட்டத்தை பார்த்தவன்னு சொன்னாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க. முதலில் அந்தியோக்கியா பட்டணத்தில் அந்த சபைக்கு மக்கள் வழங்கின பெயர் என்னது? கிறிஸ்தவர்கள். ஏன் அப்படின்னா, அவங்கள பார்த்த உடனே கிறிஸ்து போலவே இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் பேர் வந்துச்சு? இவங்க கிறிஸ்துவை போலவே இருக்கிறாங்க. ஜனக்கூட்டம் பெருக ஆரம்பித்தது, சபை வளர ஆரம்பித்தது, அங்கங்க கிறிஸ்து இருக்கிறாங்க. இப்போ
நம்ம ஆகாயத்து அதிகார பிரபுனுடைய அவனுடைய ஆவிக்கேற்றபடி நடந்தும் இல்லை. அவன் சும்மா இருப்பானா? என்னுடைய ராஜ்யத்திலிருந்து நீ எப்படி இயேசுவின் ராஜ்யத்துக்கு போக முடியும்? நீ இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ள போய் நீ தேவனோட ஒப்புரவாயிட்டா எங்கிட்ட இருக்கிற சேனை குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என் வீடு காலி ஆகிட்டு இருக்குது. எங்கிட்ட இருக்கிறவெல்லாம் இப்போ யார்கிட்ட போயிட்டு இருக்கிற? இயேசுகிட்ட போயிட்டு இருக்கிற. இயேசுவை போல மாறிட்டு இருக்கிற. நீ என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி சிந்திக்கணும், என்ன மாதிரி தேவனுக்கு விரோதமாக இருக்கணும். இது பிசாசுனுடைய சிந்தை. அவன் என்ன செஞ்சான்? இயேசுவை வணங்காத, இயேசுவை நம்பாத, இயேசு பின்னால் போகாத. போனா அடிப்பேன், போனா உபத்திரவப்படுத்துவேன், போனா துன்பப்படுத்துவேன். பிசிக்கல் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சான். சபை மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தது. ஃபர்ஸ்ட் திருச்சபை இருந்துச்சுல்ல, அவங்க உபத்திரவப்படுத்தப்பட்டாங்க, துன்பப்படுத்தப்பட்டாங்க, குறைவையும் உபத்திரவத்தையும் அனுபவிக்க ஆரம்பித்தாங்க. செழிப்புலாம் கிடையாது, மிகப்பெரிய வளம், மிகப்பெரிய காரியங்களாம் அவங்களுக்கு இல்லை. எல்லாம் எப்போ சாவு வரணும் பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தில் இருந்தவங்க என்ன செஞ்சாங்க? சத்தியத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. தைரியமா இருங்க, உங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்குறவங்களுக்கெல்லாம் தேவன் பதில் செய்வார், நீ கவலைப்படாத, உனக்கு நித்திய ஜீவன் இருக்குது, தைரியமாறு தைரியமாறுன்னு தைரியம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. மக்கள் ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பித்தாங்க. கவலைப்படலை. உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அவங்க என்ன பண்ணாங்க? சந்தோஷமாக உபத்திரவத்தில் கூட வசனத்தை ஏற்றுக்கிட்டாங்க, கர்த்தருக்குள்ளே நிலைக்க ஆரம்பித்தாங்க. சாத்தான் பார்த்தான், அடடா இவங்களை அடித்தா கூட கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ வளர ஆரம்பிக்கிறாங்க, கிறிஸ்துவ போல மாற ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு என்ன செய்தால் இவங்களை கிறிஸ்துவை போல மாறாமல் இருக்க பண்ணலாம், என்ன விதத்தில் இவங்களை ட்ரீட் பண்ணால் இவங்க கிறிஸ்துவை சேர்ந்தவர்களாய் தேவனோடு ஒப்புரவு ஆனவங்களாய் இல்லாமல் இருப்பாங்க. அவன் எடுத்த இரண்டாவது அஸ்திரம்தான் 2 பேர் ஒன்னா கூட முடியாதபடிக்கு, ஒப்புரவாக முடியாதபடிக்கு பிரிவினையை ஏற்படுத்தியது. நீ தேவனோட ஒன்னா இருக்கணும்னா நீ நிச்சயமா இந்த உலகத்துல யாரோடையாவது நீ ஒன்னா இருந்தே ஆகணும். நீ தேவனோட ஒன்னா இருக்கிறங்கிறது எப்போ தெரியும்னு கேட்டா, நீ இங்க யாரு கூட ஒன்னா இருக்கிறங்கிறதுல தான். நான் தேவனோட சமாதானமா இருக்கிறேன்னு சொன்னேன்னா, அவர் சொல்றாரு, என்கிட்ட பேச வந்தல்லப்பா, அங்க உங்க அக்கா கூட பிரச்சனை, காணிக்கு அங்கே வச்சிரு, ஓடு, கிளம்பு, போய் முதல்ல என்ன பண்ண, அங்கே போய் ஒப்புரவாயிட்டு அப்புறம் வாடா அப்படின்னாரு. நீ எங்கிட்ட ஒப்புரவாக வந்தா அங்கே சண்டை போட்டுருக்குற. நீ அங்கே சண்டை போட்டனா நீ எங்கிட்ட என்ன பண்ணியிருக்கிற, இப்போ சண்டை போட்டிருக்கிற. அப்போ பிரின்சிபல் என்ன, என் கூட நீ ஒப்புரவாகணும்னா நீ இன்னொருத்தரோட ஒப்புரவா இருக்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் எப்படி யார் கூட ஒப்புரவா இருப்பேன், யாருமே சரியில்லையே. சபை என்பது பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் ஆயிருக்கிறவர்கள். 2 கூட்டம் சபையில் இருக்கிறது. அழைக்கப்பட்டவங்களை வந்த உடனே இப்போ பிசாசு பிரிக்கிறதுக்கு என்ன செஞ்சான்னா, கவனிங்க, பிரிக்கிறதற்கு மனசுக்குள்ள ஒருவரை குறித்து ஒருவருக்கு வித்தியாசங்களை சொல்ல ஆரம்பித்தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற மேட்டிமையும் தாழ்வையும் எல்லார் மனசுலையும் விதைக்க ஆரம்பிச்சான். அந்த காலகட்டத்தில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை யூதன் கிரேக்கன், யூதன் புறஜாதி. சபையில் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா வந்த பிற்பாடு
யூதர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல பெருமை இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் யாருக்குரியவர்? யூதனவர், எங்களுக்குரியவர். எங்களுக்குரியதை நாங்கள் வேற யாருக்கும் சொல்ல முடியாது, வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. ஒருவேளை கிறிஸ்து உனக்கு வேணும்னா நீ என்ன செய்யணும் தெரியுமா? யூதனாகணும். நீ யூதனானா கிறிஸ்துவை நீ தொழுது கொள்ளலாம், நீ கர்த்தரன் சேவிக்கலாம். நீ யூதன் ஆகாம நீ இருந்தன்னு சொன்னா செல்லுபடியாகாதுன்னு ஒரு புது விளக்கத்தை இவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க. என்ன நடக்குது? யூதனாகிறது ஈஸியா? ஒன்று வேணாம். நம்ம எல்லாம் இப்போ இந்த இந்தியாவில் இருக்கிறவங்க நம்ம எல்லாம் பிராமணர் ஆகிறது முடியுமா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. சரி, நீங்க பிறந்த ரேஸ்லேருந்து இன்னொரு ரேஸ் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ரொம்ப கஷ்டம். இன ரீதியாக பிரிக்க ஆரம்பித்தான், ஜாதி ரீதியாக பிரிக்க ஆரம்பித்தான். பணக்காரன், ஏழை, வேலைக்காரன், எஜமான், யூதன், கிரேக்கன்னு என்னென்ன விதமாய் சபையை சுக்குநரா உடைக்கணுமோ உடைக்க பார்த்தான். பவுல் அவர்கள் இந்த சபைக்கு எழுதும் பொழுது ரெண்டு முக்கியமான டிஃப்ரென்ஸை மையப்படுத்தினார். என்ன? ரெண்டு கூட்டங்க இருக்கிறீங்க இப்ப பிரிவுல. மேஜர் பிரிவு விருத்த சேதனம் உள்ளவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள். இந்த மேஜர் டிஃபரன்ஸ்குள்ள என்னெல்லாம் உள்ள அடங்குதுன்னு கேட்டா, வாக்கு தத்தங்கள்லாம் யாருக்கு சொந்தம்? யூதனுக்கு தான் சொந்தம். உடன்படிக்கைலாம் யாருக்கு தான் சொந்தம்? யூதனுக்கு தான் சொந்தம். அவன் தான் தேவனுக்கு சொந்தமானவன் எண்ணம். வேற யாராவது ஒருவேளை தேவ ஆராதனை, தேவ ஆலயத்தில் யாராவது கால் வச்சா என்ன நடக்க தெரியுங்களா? இப்ப நம்ம இந்தியாவில் ஒரு பிரச்சனை உண்டு. கருவறைக்குள்ள போகிறதுக்கு ஒரு சிலருக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. அது ஒருத்தங்க தான் போக முடியும், எல்லாரும் போக முடியாது. இந்திய தேசத்துக்கு வந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் இன ரீதியாக பிரிக்கப்பட்டு கிடக்கிற மனிதனுக்கு சுவிசேஷம் அறிவித்தார்கள். நீங்க ஜாதி ரீதியாக பிரிந்து கிடக்கிறீங்க. நான் உயர்ந்த ஜாதி, நீங்க தாழ்ந்த ஜாதி. நான் படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், கருப்பு, சிகப்பு, இத்தனை பாகுபாடுகள் இருக்கிறது. இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் கிடையாதுன்னு சுவிசேஷம் சொன்னாங்க. அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஜாதி கலவரம் நடந்தது. எப்பொழுது? நீங்க பைபிள்ல ஒரு ஜாதி கலவரத்தை வாசித்தது உண்டா? மிகப்பெரிய கலவரம், ஜாதி கலவரம். நீங்க பைபிள்ல படிச்சிருக்க மாட்டீங்க. அப்போஸ்தலர் 21வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 21வது அதிகாரம். பவுல் எருசலேமுக்கு வந்திருந்தார். எருசலேமுக்கு வந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறுகிறது. 27. அந்த 7 நாட்களும் நிறைவேறி வருகையில் ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்தில் கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டு, இஸ்ரவேலரே உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்துக்கும் இந்த ஸ்தலத்துக்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான். இந்த தேவாலயத்துக்குள்ளே கிரேக்கரையும் கூட்டி வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். கவனிங்க, புரிகிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். பிராமன் மட்டுமே உள்ள என்ட்ராவற மாதிரி ஒரு இடத்துல ஒரு கீழ் ஜாதி மனுஷன் உள்ள போயிட்டா அது தீட்டு. இஸ்ரவேலர்
தேவாலயம் வெளிப்பிரகாரம் உண்டு, பிரகாரம் உண்டு. அதுக்கு முன்னாடி பலிபீடத்துக்குள்ள போகிற வரைக்கும் பல நிலைகள் உண்டு. புறஜாதி வெளிப்பிரகாரத்தில் நிற்கலாம். வெளிப்பிரகாரத்துக்கும் யூத பெண்மணிகளுக்கு நிற்பதற்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய சுவர் இருக்கும். அந்த சுவருக்கு வெளிப்பக்கம் நின்று வேடிக்கை பார்க்கலாமே ஒழிய உள்ள வரக்கூடாது. ரெண்டாவது ஒரு சுவர் இருக்கும். பெண்கள் தாண்டி ஆண்கள் இருக்கிற பக்கத்திற்கு வந்துவிடக்கூடாது. முதல் புறஜாதி, ரெண்டாவது யூத பெண்கள், மூன்றாவது யூதர் ஆண்கள், ஒருவேளை இஸ்ரவேலர், அவர்களும் தாண்டக்கூடாத ஒரு சுவர் உண்டு. எல்லா இடத்திலும் பிரிவினை சுவர்கள் இருக்கும். இப்ப பிரச்சனை என்னன்னா, பவுல் மேல ஒரு குற்றச்சாட்டு எழும்புகிறது. என்ன குற்றச்சாட்டு? அவன் 7 நாள் தேவாலயத்துக்குள்ள இருக்கும் பொழுது அவனோடு கூட ஒரு நபரை அவன் அடையாளம் காட்டுகிறான். அடுத்த வசனத்துல பாருங்க. எபேசியன் ஆகிய துரோபேமு என்பவன் முன்னே நகரத்தில் பவுலுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று அவங்களுக்கு என்ன நினைப்புனா, இவன் கிரேக்கன், புறஜாதி, பவுல் கூட சுத்தனதுனால பவுல் தேவாலயத்துக்குள்ள வரும்பொழுது இந்த கிரேக்கனையும் உள்ள என்ன பண்ணிருப்பான், கூட்டிட்டு வந்திருப்பான். என்ன பண்ணாங்க பாருங்க. அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கமுற்றது. ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்துக்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் கலவரம் வெடித்தது. ஆலய நடைய என்ன பண்ணியாச்சு, சாத்தியாச்சு. ஏன்? கலவரத்துல ஒரு புறஜாதியும் உள்ள கால் வச்சிடக்கூடாது. ஒட்டுமொத்த நகரமும் கலக்கமுற்று இருக்கிறது. ஒரே ஒரு புறஜாதியான் தேவாலயத்துக்குள்ள கால் வச்சுட்டான்னு பரப்பி விட்டாங்க. வேதாகமத்தில் ஏன் இந்த சம்பவம் நமக்கு சொல்லப்படுதுன்னா, மனிதன் இன்னொரு மனிதனை தீட்டு என்று பார்ப்பான், இன்னொருவனை இழிவானவன் என்று பார்ப்பான். நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், எனக்கு இந்த பிரிவிலேஜ் இருக்குது, உனக்கு கிடையாது. பாகுபாடு நிறைந்த ஒரு உலகம். படிப்பிலே பாகுபாடு, நிறத்திலே பாகுபாடு, நம்முடைய செல்வத்தில் பாகுபாடு, எல்லா பாகுபாடும் இருக்கிறது. ஆனால் தேவன் அதை விரும்புகிறாரா? நம்மை உண்டாக்கின தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், தயை பெருத்தவர், அவருடைய அன்பு அளப்பரியது. அவர் யாரிடத்திலாவது பட்சபாடம் காண்பிக்கிறவரா? இல்லை. என்ன விரும்பினார்? நீ பாவத்தினால் என்னை விட்டு பிரிந்திருக்கிற, நீ என்னோடு ஒப்புரவாக வேண்டும், என்னோடு ஒப்புரவாக வேண்டும் என்று சொன்னால் நீ பாகுபாடு இல்லாமல் 2 பேர் ஒரு சரீரமாய் மாற வேண்டும். 2 பேர் ஒரு சரீரம்னு சொன்னா, ஒரு ஏழை அதுல பணக்காரனோடு ஒரே சரீரமாக இருக்கணும். எஜமானார், நீ உன் கம்பெனியில வேலை செய்யற ஒரு வேலைக்காரன் கிறிஸ்தவனா மாறி இருக்கிறான், கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கிறான், நீ வெளியில எஜமான், உள்ள நீயும் அவனும் யாரு? சகோதரர்கள், ஒரே சரீரம். நீ கிரேக்கனாயிரு, யூதனாயிரு, நீ ஆணாயிரு, பெண்ணாயிரு. வேதாகம் ரொம்ப தெளிவாய் ஒவ்வொரு இடத்திலும் போதிக்குது. இனி கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் ஒண்ணு. நோ டிஃபரன்ஸ். எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. சர்ச்சுன்னு சொன்னா ஜாதி கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது, எந்த பாகுபாடும் கிடையாது. நீ செய்யற வேலையை வச்சு பிரிக்க முடியாது, உன் நிறத்தை வச்சு பிரிக்க முடியாது, உன் பணத்தை வச்சு பிரிக்க முடியாது, உன் படிப்பை வச்சு பிரிக்க முடியாது. எல்லாம் ஒண்ணு. இது எப்படி சாத்தியமாகும்?
எப்படிங்க சாத்தியமாகும்? சாத்தியமாகும். அதைத்தான் பவுல் ஒப்புரவாகுதல் என்று சொன்னால், தனிப்பட்ட நபர் தேவனோடு ஒப்புரவாவது முதல் திட்டம். தேவனுடைய இரண்டாவது திட்டம் எது தெரியுங்களா? நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒப்புரவாய் மாறுவது. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னாகணும். ஏன் ஒன்னாக முடியல? எனக்கு பிரிவினைகளுக்கு ஏற்ற வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. நான் வஞ்சிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது, நான் ஏமாற்றப்படுவதாக சொல்லப்படுகிறது, எனக்கு அநியாயம் நடக்கிறதாக சொல்லப்படுகிறது. என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிற எல்லாம் ஏமாற்றமாயிருக்கிறது. நான் அதனால யார் கூடயும் இணைய விரும்பல. நான் நல்லவங்க, ஆனா என்னை சுத்தி இருக்கிற யாரும் நல்லவங்க கிடையாது. நான் பார்க்கிற எல்லாருமே தப்பா இருக்கிறாங்க. நான் சர்ச்சுக்கு வரேன்ல, சர்ச்சுக்கு வரும்போது எனக்கு சொல்லப்படுகிறது, இந்த பாஸ்டர் பாரு, பெண்கள்லாம் ஒரு மாதிரி நடந்துப்பார், ஆண்கள்லாம் வேற மாதிரி நடந்துப்பார். அப்சுலம் இருக்கிறான் தெரியுங்களா? அப்சுலம் தனக்கு ஆள் சேர்க்கறதுக்கு என்ன தெரியுமா செய்வான்? 2 பேர் ராஜா கிட்ட தீர்ப்புக்கு போவாங்க. ராஜா நீதியா தீர்ப்பு சொல்லி அனுப்புவார். அதில் பாதிக்கப்பட்டவன் வெளியே வந்தவொடனே அவன் அநியாயம் பண்ணியிருப்பான். அவனை கூப்பிட்டு, என்ன தீர்ப்பு சொன்னார் ராஜா? நான் இதை பண்ணேன், அப்படி பண்ணா எனக்கு தீர்ப்பு இப்படி சொல்லிட்டார். நான் அந்த தீர்ப்பும் பக்கம் சொல்லியிருப்பேன். எப்படி? 2 பேர், ஒருத்தன் அடித்தவன், ஒருத்தன் அடி வாங்கினவன். அடி வாங்கினவன் போய் முறையிட்ட உடனே அடித்தவனை கூப்பிட்டு தண்டனை கொடுத்துருப்பார். அப்சலோம் கூப்பிட்டு என்ன தெரியுமா பண்ணுவான்? என்ன ராஜா அவரு, அவன் அந்த மாதிரி பண்ணான், அதனால தானே நீ அடிச்ச. நான் அந்த தீர்ப்பு யார் பக்கம் சொல்லியிருப்பேன்? உன் பக்கம் சொல்லியிருப்பேன். இப்படி பேலியாளின் மக்களை, பொல்லாதவர்களை தன் பக்கம் சேர்த்து கொள்ளும்படியாக பிசாசானவன் என்ன தெரியுமா செய்வானா? யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு 2 பேர் நிற்பாங்க. இந்த தப்பு பண்ணாதவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு பொறுமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டா, சரி தப்பு நடந்துருச்சு இருக்கட்டும், வெயிட் பண்ணலாம். இல்லை, தப்பு நடந்தும் அங்க பாரு 4 பேர் நிற்கிறான், உனக்கு யாருமே இல்லை பாரு. 2 பக்கமும் போட்டு கொடுத்து, 2 பக்கமும் சொல்லி கொடுத்து, ஒருவரை ஒருவர் சேர முடியாதபடிக்கு பகையை உண்டு பண்ணி, உனக்கு எவ்வளவு அநியாயம் நடக்குது பத்தியா? நீ எவ்வளவு உழைக்கிற? எங்கேயாவது பாஸ்ட் ஒரு முறை உன் பேரை சொல்லியிருப்பாரா? மனசுக்குள்ள தோணுங்க. நம்ம இங்க நியாயமாய் வஞ்சிக்கப்படுவதை பிசாசானவன் எவிடன்ஸோட காட்டுவான். பிசாசுக்கு எவிடன்ஸ் வாங்குறது நீங்க நினைச்சுக்காதீங்க. பிசாசு ரைட்டான எவிடன்ஸ் கொண்டாந்து கொடுப்பான். எப்படி தெரியுமா? தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழமையும் நீங்க சாப்பிடலாமா? கேள்வியிலே என்ன இருக்குது? வஞ்சனையான கேள்வி. ஏன்னா அவர் ஒரு பழத்தை சாப்பிட சொல்லலன்னு யாருக்கு தெரியும்? அப்ப கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி? நீ பதில் கண்டிப்பா சொல்லி ஆகணும். என்ன பதில் சொல்லி ஆகணும்? ஆமா, ஒரு பழத்தை அவர் என்ன பண்ணல சார், பத்தியா எனக்கு தெரியும், உண்மை எனக்கு தெரியுமே, அவர் சொல்லியிருப்பாருன்னு. உனக்கு தெரியுமா? அப்ப ஏற்கனவே உனக்கு தெரியும்னா அப்போ நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் அப்ப அவனை நம்ப ஆரம்பிப்பேன். சர்ச்சை உடைக்கிறதுக்கு பிசாசானவனுடைய சக்தி, அவனுடைய வல்லமை முழுவதையும் தந்திரத்தையும் பயன்படுத்தி நம் இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் ஏத்தனமோ ஏற்றி ஒருத்தர் பகைத்து பகைக்கிறவர்களாய் மாற்றி ஒன்னா போக முடியாதபடிக்கு இந்த 20 வருஷமும் நான் போராடுறேன். எதுக்கு தெரியுமா? ஒன்னாகலாம் வாங்கினா உன் கூட யாரு ஒன்னாக முடியும்? நீ வேணா என் கூட வா. 20 வருஷமான ஒரு விஷயத்துக்கு போராடுறேன். என் இருதயத்தோடு துணை நிற்கிற இன்னொரு இருதயம்.
என் ஆவியோடு ஒத்து போகிற இன்னொரு ஆவி. என்ன பிரச்சனை? இதுதான் இப்ப நம்ம வாசிக்கிற இடத்துல கூட மிகப்பெரிய பிரச்சனை. யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு யுத்தம், கலவரம் மூண்டு ஆலயத்தை இழுத்து மூடி மிகப்பெரிய யுத்தம் நடந்துச்சு. ஒரு சேனாதிபதி மூலமா கர்த்தர் இந்த யுத்தத்தை அமளியா அடக்குனாரு. அது வேற மாதிரி போச்சு பிரச்சனை. இன்றைக்கு சபைகள் மிகப்பெரிய யுத்தத்தை சந்திக்கிறது. நாம் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிட்டு கொண்டிருக்கிறோம், ஒருவரை ஒருவர் குறை சொல்லி கொண்டிருக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் புறம் பேசி கொண்டிருக்கிறோம். ஒருவரையும் நாம் மேன்மையாய் பார்ப்பதில்லை, நம்மை விட இன்னொருவர் சிறந்தவர் என்று ஒத்துக்கொள்ளுவதில்லை. காரணம், நமக்குள் இருக்கக்கூடிய மாம்சத்தின் கிரியைகள் தான். மாம்சத்தின் கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் அழிக்க வேண்டியதை அழிக்காம, என்ன இயேசு கிறிஸ்து செஞ்சாரோ அதை அப்ரிஷியேட் பண்ணாம புரிஞ்சுக்காம நம்ம செய்யக்கூடிய எல்லாம் தப்பாகிறதுனால தான் சர்ச்சில் எவ்வளவு சண்டைகள். எல்லா சண்டையிலும் அரசியல் இருக்கிறது. சபைகளில் போய் பாருங்க, 2 கோஷ்டி. எலெக்ஷன் யாருன்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஓட்டு போடுற சிஸ்டம். நீ வந்தா அதனுடைய மினிஸ்ட்ரி வேற, நீ வந்தா இதனுடைய மினிஸ்ட்ரி வேற. மிகப்பெரிய யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க நம்ம சபையை மட்டும் பார்க்குறீங்க, தமிழ்நாட்டில் நீங்க போய் எந்த சர்ச்சில் போய் பாருங்க, என்ன அரசியல். ஆளுக்கு நான் பெரிய ஆள், நான் எனக்கு ஒரு கோஷ்டி, நான் ஒரு 4 பேர் எனக்கு சாதகமாக ஏற்படுத்தி வச்சுக்கிறது, எனக்கு சாதகமாக 4 பேர். நாம் ஒப்புரவாகுதலை படிக்க வந்தோம் இப்பொழுது. ஆனா யாருடனாவது நான் ஒத்து போகிறேன்னா, எனக்கு ஆமா சாமி போடுறவங்க கூட நான் ஒத்து போவேன். எனக்கு யாரெல்லாம் நான் செய்யறது ரைட்டுன்னு சொல்றாங்களோ அவங்க எனக்கு ஆமான்னு வருவாங்க. ஆனால் நான் கிறிஸ்துவோடு தேவனோடு ஒப்புரவாய் இருக்கிறேன்னா என்ன செஞ்சார் இயேசுவானவர்? இது எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இயேசுவானவர் செஞ்சதுதான் இப்ப நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். அவரே நம்முடைய சமாதான காரணராகி, 2:14, இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு. நான் இப்ப சொல்றேங்க, நீங்க தேவனோடு ஒப்புரவாகணும்னா சபையில் இருக்கிற நாங்க எல்லாம் ஒரு சரீரம். ஒரு சரீரம்னா புரிஞ்சுக்குங்க, சரீரத்தில் 2 கை இருக்கிறது, 2 கால் இருக்குது, ஒரு 20 விரல் இருக்குது, நரம்பு மண்டலம் இருக்கிறது, தசைகள் இருக்கிறது, அணுக்கள் இருக்கிறது. அநேகருக்கு என்ன எண்ணம்னா, நான் கண்ணாதான் இருப்பேன். ஒரு சிலருக்கு நான் தான் ஹார்ட்டா இருப்பேன். எல்லாருக்கும் போட்டி பொறாமை. கொரிந்து சபைக்கு சரி, கலாத்திய சபைக்கு சரி, ரோம சபைக்கு சரி, நீங்க எழுதின எல்லா லெட்டரையும் எடுத்து பார்த்தா பவுல் மூலமா தேவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் ஒன்றாயிருக்கணும், ஒன்றாயிருக்கணும், ஒன்றாயிருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி பிரேயர் யோவான் 17 பார்த்தீங்கன்னா, பிதாவே நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவங்க எப்படி இருக்கணும்? ஒன்னா இருக்கணும், ஒன்னா இருக்கணும், ஒன்னா இருக்கணும். இந்த உலகத்துல மீண்டும் மீண்டுமா என் மூலமாய் தேவன் பேசுற ஒரு வார்த்தை என்னன்னா, தி சேலஞ்சிங் மோஸ்ட் சேலஞ்ச் எது தெரியுமா? 2 பேர் ஒன்னா இருக்கிறது. என் நாமத்து நிமித்தம் நீங்க 2 பேர் 3 பேர்
ஒருமித்திருந்தால் அவர்கள் நடுவில் எங்க யார் இருக்கிறது? நீங்க உண்மையே சொல்லிட்டுங்களா? ஜபம் பண்ணலான்னு கூடி நிக்கிறது ஒன்னா இருக்குது அர்த்தம் இல்லை. நீங்க ஒரே யூனிஃபார்ம் போட்டு பாட்டு பாடுறதுனால ஒன்னா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. ஒரே இருதயம், ஒரே பார்வை, ஒரே சிந்தை, ஒரே நோக்கம். என்னுடைய சரீரம் முழுவதும் இப்பொழுது ஒரு நோக்கத்துக்கு இருக்குது. என் கால் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணியிருக்கு, என்னுடைய கை ஆக்ஷனில் இருக்குது, என்னுடைய மூளை வேலை செய்து கொண்டிருக்கு, என் இருதயம் வேலை செய்து கொண்டிருக்கிறது, என்னுடைய ஒட்டுமொத்த சரீரமும் ஒரு வேலையை பார்க்கிறது. இந்த கை பார்க்குற வேலை கால் பார்க்கல. இதெல்லாம் சேர்ந்தாதான் இந்த செய்தி வெளியே வரும். இப்போ இந்த செய்தியை கொடுத்ததற்கு யார் பெருமை பாராட்டுறது? இந்த வாயா, நாக்கா, என் தொண்டையா, என் காலா? எதுவும் பெருமை பாராட்டுது. எல்லாரும் சேர்ந்தாதான் அது நடக்கும். நாம எல்லாம் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மறுரூபப்பட்டு தேவனோட ஒன்னாகிறது தான் பர்பஸ். நம்ம எல்லாம் பரிசுத்தவானாகிறது தான் பர்பஸ். குற்றமற்றவளா தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கிறது தான் பர்பஸ். அதை உருவாக்குறதுக்கு நம்ம ஒன்று சேர்ந்தாதான் நடக்கும். ஆனால் நாம் அப்படி ஒன்று சேர முடியாத அளவுக்கு நம்மை பிரித்தாளக்கூடிய வேலையைத்தான் பிசாசு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நமக்கு பகையை உண்டாக்குகிறான். வரும்பொழுது நமக்கு கோபம் வருது. ஒன்றை பார்த்தா, ஒரு ஆள் நடக்கிறத பார்த்தோன்னு எரிச்சல் ஆகுது நமக்கு. ஒருத்தரை கண்டாலே நமக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்கள பற்றி நம்ம கொண்டு இருக்கக்கூடிய எண்ணங்கள் நமக்கு அப்படி இருக்கிறது. நமக்கு சொல்லப்பட்டது அப்படி இருக்கிறது. நாம் கேள்விப்பட்டது அப்படி இருக்கிறது. நாம் வரும்பொழுதெல்லாம் கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுகிறோமோ இல்லையோ, சபையில் இருக்கிற எல்லா நியூஸும் பரவும். இந்த செய்தியை பரப்புவதற்கு ஆள் இல்லை. எந்த செய்தி தெரியுமா? துர்ச்செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறோம். யாரை பத்தியாவது பேசுவோம், எங்கேயாவது ஒரு புறங்கூறுதல் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் செய்தி நம்ம கிட்ட வரும். எது தெரியுமா? நீ கிறிஸ்துவை போல மாறாமல் இருப்பதற்கு உனக்கு ஒரு கதை சொல்லப்படும், உனக்கு ஒரு சம்பவம் சொல்லப்படும், ஒரு எவிடன்ஸ் காட்டப்படும். நான் யாரு கூட இணைய மாட்டேன், யாரு கூட இணைய மாட்டேன். யாரும் எனக்கு பொருத்தமானவங்க இல்லை. ஒருத்தர் கூட நான் சேர முடியாது. ஏன்னா என் மனது எனக்கு நீதியா இருக்குது, நான் பரிசுத்தமா இருக்கிறேன். ஐயோ கர்த்தாவே, இந்த சபை எனக்கு வேண்டாம், இந்த பாஸ்டர் எனக்கு வேண்டாம், இந்த விசுவாசி எனக்கு வேண்டாம், நான் சர்ச்சுக்கே வர பிடிக்கல. என்ன காரணம்? யாரு கூட என்னால இணைய முடியல. யார் என்ன நான் இணைஞ்சு என்ன பண்ண முடியும்? எல்லாம் என்னை கீழே பிடிச்சி தள்ளுறாங்க, என்னை அவமானப்படுத்துறாங்க, அசிங்கமா பேசுறாங்க. சர்ச்சுக்கு வந்தோம். சர்ச்சில் என்ன நடந்துச்சு? ஒரு மிகப்பெரிய பகை உள்ளத்துல தோன்றதெல்லாம் நமக்கு வர்றதெல்லாம் என்ன செய்தி? இந்த வாரம் புதன்கிழமை பைபிள் ஸ்டடி கேட்டிங்களா? வெள்ளிக்கிழமை கேட்டிங்களா? சனிக்கிழமை டிசைபிள்ஷிப் கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா? சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா? அன்னதின ஆவிக்குரிய ஆகாரம் வாசித்தீங்களா? ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுற வார்த்தையை கேட்டீங்களான்னு பேசுறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் நம் சர்ச்சில் இன்னைக்கு யாரை பற்றிய ஹாட் நியூஸ் கிடைக்கும்? நம்ம பிரிந்தது போதும். நம்மளை பிரிக்கிறதுக்கு ஒரு சக்தி பயங்கரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சபை ஒப்புரவாக வேண்டும். சபை ஏன் ஒப்புரவாகணும்? தேவனுடைய தாகம் அது. என் பிள்ளைகள், இயேசுவானவர் ஏங்கி நிற்கிறார் பக்கத்துல. எப்படி தெரியுமா? நான் ரத்தம் சிந்தினேன், நான் உயிர் கொடுத்தேன், நான் என் சுய ரத்தத்தினால சம்பாதித்த சபை இது. இங்க நீ பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் நான் செஞ்சது. உங்கள்கிட்ட நீ எடுத்துட்டு வந்தது என்ன? ஃபெய்த். அதுவும் நான் கொடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட உண்டுன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு இதுல? எதுவுமே கிடையாது. எல்லாம் நான் செஞ்சு உன்னை வா, நீ என்ன போல மாறுறதுக்கு இன்னொரு நபரும் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா
அந்த நபருக்கு தேவ திட்டம் என்னன்னு தெரியல, சபனா என்னன்னு தெரியல, தேவன் ஏன் இதெல்லாம் இப்படி செய்யறாருன்னு தெரியாது. வந்து உட்காந்து ஏன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் யோசித்து நான் கற்பனை பண்ணி என்னையா முன்னாடி கூப்பிடல, என்னையா இப்படி பண்ணாங்க, எல்லாம் நான் சொல்லி சபையை புடுங்கி பிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம் வந்து சபையை பிரித்து ஒவ்வொரு நாளும் பிரிச்சுட்டு போறோம். என்ன காரணம்? நான், என் குடும்பம். மிகப்பெரிய பகை இருந்துச்சு யூதனுக்கும் கிரேக்கனுக்கும். பவுல் சொன்னார், ஒருத்தர் தன்னுடைய ரத்தத்தினால பகையை இருந்த சுவரெல்லாம் உடைச்சு ஒரே மனுஷன் ஆக்கிட்டார். ஒரு மனுஷன் ஆனன்ற உணர்வு தான் சர்ச்சு. ஒரே குடும்பம், ஒரே ரத்தம். இங்க இருக்கிற எல்லாம் என் ரத்த பந்தம், இது என் குடும்பம். இங்க இருக்கிற யாருமே அந்நியர் கிடையாது. இனி நாம் அந்நியரும் பரிதேசிகளும் ஆகிறாமல். அடுத்த வசனம் அப்படித்தான் போகும் பாருங்க. உண்மையாகவே 19ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் இனி அந்நியரும் பரிதேசிகளும் ஆயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும். நாம யார் தெரியுமா? நம்முடைய சிட்டி என்ன சிட்டி? நம்முடைய ஊர் என்ன ஊர்? ஹோலி சிட்டி. உங்க ஊர் என்ன ஊருங்கன்னு கேட்டா நாங்க பரிசுத்த நகரத்தார். நீங்க எங்க வீடு என்ன வீடு? தேவனுடைய வீடு. எங்க வீடு ஒரே வீடு, எங்களுக்கு ஒரே சரீரம், எங்களுக்கு ஒரே அப்பா. நாங்க எங்க அப்பா கிட்ட எங்க அப்பா இருக்கிறார், எங்க கிறிஸ்து தலை இருக்கிறார், நாங்க ஒன்னா இருக்கிறோம். நான் சொல்லட்டுங்களா, உங்களுக்கு இதெல்லாம் புரியலன்னா, தயவு செய்து இது எதுவுமே தெரியலன்னா அமைதியா வந்து கர்த்தர் என்ன பேசுறான்னு கேட்டு அமைதியா போயிடலாம். தெரியாம நூதன சீஷர்களாயிருந்து பிசாசுக்கு பினாமியாயிருந்து சபையை எந்த அளவுக்கு ஒரு செங்கலை எடுத்து கட்டுறதுக்கு கர்த்தர் உயிர் கொடுக்கிறாரு. அந்த கட்டுதலுக்கு ஒரு ஊழியக்காரனை வச்சு எப்படியாவது எல்லா பலத்தின்படி போராடி பிரயாசப்பட்டு ஒருத்தரை கூட்டி சேர்த்தா நம்ம லைட்டா வந்து அப்படி இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். சேர்க்கிற விஷயமே இருக்காது, இடிச்சுக்கிட்டே இருப்போம். இங்க வந்து புதுசா வந்தவங்க சொல்லிட்டு போறாங்க, ஐயா நான் இப்படி செஞ்சேன், தப்பா இருந்தா சொல்லித்தாங்க. ஆனா அதுக்கு என்ன தெரியுங்களா சொன்னாங்க? ஏங்க நீங்க சர்ச்சுக்கு வரல? அடுத்தது ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. போய் அவங்க கிட்ட உட்காந்து புரிய வச்சு சர்ச்சு இப்படி தாங்க வாங்க அப்படின்னு உருகி அவங்களுக்கு சொல்லி அவங்கள கூட்டு வந்து நிறுத்துவோம். எங்க பார்த்த உடனே நம்முடைய வசதிக்கு அவங்க நம்மளை போல இருக்க மாட்டாங்க. ரெண்டு கேட்டகரி மக்கள் உண்டு. வளர்ந்தவங்களும் இருப்போம், வளராதவங்களும் இருப்போம். எல்கேஜியில் ஒருத்தன் ப்ரீ கேஜியில் வந்து சேர்ந்துருப்பான். ப்ரீ கேஜியில் சேர்ந்தவன் அந்த ஸ்கூலில் சேர்ந்தவன் தான். +2 முடிக்கிறவன் அந்த ஸ்கூலில் சேர்ந்தவன் தான். +2 இருக்கிறவன் ப்ரீ கேஜி கிட்ட போய் அல்ஜிப்ரா தெரியுமா, சைன் டீட்டா காஸ் டீட்டா தெரியுமா உனக்கு? அவன் அன்னையோட அந்த ஸ்கூலே மறந்துடுவான். சீரியஸா சர்ச்சில் நீங்க சேருவதற்கு எது எல்லாம் தடை தெரியுங்களா? குயிக்கா நம்ம போயிடுவோம். நம்ம சர்ச்சில் ஒன்னா இல்லாம இருக்கிறதுக்கு அடிப்படையான பிரச்சனை, ஃபர்ஸ்ட் பிரச்சனை வேதம் சொல்லுது. முதல் அவர் சொல்றார், ரோமருக்கு எழுதின நிருபம். நம்ம இதோடு சேர்ந்து கனெக்ட் பண்ணி படிக்கிற புஸ்தகம் ரோமர் புஸ்தகம் தான். ரோமர்ல 15வது அதிகாரத்துக்கு வாங்க. ஒன்றாவது வசனம் பாருங்க. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனுடைய பலவீனங்களை நம்மில் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி நம்ம சர்ச்சுக்கு வந்தால் என்ன பண்ணணும்? ஹலோ எழுதி நம்ம நோட் பண்ணுவோங்க.
சபைக்கு வந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்புன்னு வந்தானே வராத. எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அப்படி சர்ச் இருக்கணும்னு சொன்னா வராத சர்ச்சுக்கு. உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு இது என்ன கிடையாது, இது உன் வீடு இல்லை, தேவனுடைய வீடு. இது நீ உன் இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு, நீ இந்த வீட்டுக்கு சொந்தமான பிறகு வேற வீட்டில் இருக்கிற மாதிரி நடந்து கூடாது. முன்னாடி உன் மனசும் மாம்சமும் விரும்பினதை செஞ்ச, இப்போ அப்படி செய்ய முடியாது. இப்போ கிறிஸ்து என்ன நினைக்கிறாருன்னு செய்யணும், இன்னொருத்தனுக்கு எது பிரயோஜனம்னு செய்யணும். நான் ஏன் பிரியறேன் தெரியுமா? எனக்கு பிடிச்சமானதை தேடுறேன். எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது நடக்குமா? நான் விரும்புகிற மாதிரி சர்ச் இருக்கணும். பாஸ்ட் பிரசங்கமே நான் எதிர்பார்க்குற மாதிரி தானே வேணும். ஐ நெவர் சேஞ்ச். நீ சபையில் விரும்பி இருந்தாலும் இல்லைனாலும் நான் யாருக்கும் செவி கொடுக்கல, ஒருத்தருக்கு மட்டும்தான், தேவனுக்கு மட்டும்தான். ஏன்னா நான் மனுஷரை நாடி போதிக்க கற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தரை பிரியப்படுத்துகிறவனாய் கர்த்தருக்காக பேசி கொண்டிருக்கிறேன். நான் எனக்காக பேசல, கர்த்தருக்காக மட்டும்தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு மனுஷனை கட்டுறதுக்கு தேவையானதை அவர் பேசுகிற நான் பேசுவேன். அநேகருக்கு அது பிடிக்கிறது இல்லை, ஏன்னா அது உங்களை இடிக்கும், உங்களை திருத்தும். இங்க வரும்பொழுது நான் விரும்புகிற மாதிரி சர்ச் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் மறந்துடுங்க. உங்களுக்கு தேவ திட்டுனா என்னன்னு தெரியல, ஒப்புரவாகுதல் என்னன்னு தெரியல, தேவன் உங்களை சரி பண்ற விஷயமே உங்களுக்கு புரியல. நீங்க ஒரு சர்ச்சை கட்ட பாக்குறீங்க, நீங்க விரும்புற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்க பாக்குறீங்க. அது உலகம், இது சபை, இது தேவனுடைய பரிசுத்த நகரம், இது அவருடைய வீடு. இந்த வீட்டுக்குள்ள எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது சொல்ல போனா, வந்தா தனக்கு பிரியமா நடக்கிறவனால தான் சபை பிரியுது. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்தேன்னா சபையை பிரிப்பேன். அவர் அப்புறம் சொல்லி கொடுத்தார் பாருங்க. குறிப்பா கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே என்னெல்லாம் சகிச்சாருங்க. நம்மை பிதாவோடு ஒன்றாக்குறதுக்கு எல்லா வருத்தத்தையும் துன்பத்தையும் உபத்திரவத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் நன்மையை மட்டும் கொடுத்தார். நாம எப்படி தெரியுமா? நன்மையெல்லாம் எனக்கு, வருத்தமெல்லாம் யாருக்கு வேணா இருக்கட்டும், நான் நல்லா இருக்கணும், நான் சரியா இருக்கணும். கிறிஸ்துவை போல மாறுறதுக்கு முதல் படி என்ன தெரியுமா? கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அப்படி நான் நடக்கணும். நான் ஏன் சபையை பிரிக்கிறேன்? நான் எந்த இல்லை. நீ ஒருவேளை கிறிஸ்துவை பின்பற்றினா உன் சுயம் செத்திருக்கணும். சுயம் சாகாம கிறிஸ்துவுக்கு முன்னால பயணமே கிடையாது. சிலுவை சுமக்காம நான் கர்த்தரோட ஒப்பாடுவேன் கிடையாது. கிறிஸ்து நடந்த மாதிரி நடக்கணும். குயிக்கா அடுத்தது, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படி முன்பு எழுதியிருக்கிறவைகளாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இப்போ நீங்கள் வாசிக்கிறது எல்லாம் போதனை. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை எத்தனை வாயில? பல வாய் பல விதமாக பேசி எல்லாம் எத்தனை வாயா மாறணும்? நீங்கள் யோசிங்களேன், 250 பேரும் ஒரு வாயா இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரே வாய் தான், ஒரு வாயா மாறுறதாங்க சர்ச்சு. இங்க முடிஞ்ச உடனே அது ஒரு வாயா இருக்குது. சரியா? யாரோ சொன்னாங்க, ஒரு பாட்டுக்கு ஆடினா ஆட்டக்காரி, அவ பாட்டுக்கு நான் ஆடினாலாம் அவள் ஆட்டக்காரி, அவள் வீட்டுக்காரி. அவள் பாட்டு நான் ஆடினாலாம் அவள் யாரா? வீட்டுக்காரி. ஒரு பாட்டுக்கு ஆடினா அவள் ஆட்டக்காரி. சரி, இப்போ ஒரே வாயில பேசுனா அது சர்ச்சு.
எல்லாம் வாயா இருந்துச்சுன்னா எடுத்ததெல்லாம் வாயா தான் இருக்குது. ஏன் தெரியுங்களா? நான் யோசிக்கிறத பேசுவேன். இப்ப கவனிங்க, எப்படி ஒரே வாய் வரும்? ஒரு சிந்தைச்சுன்னா ஒரு வாய் தான் இருக்கும். பல மண்டை இருக்கலாம், ஒரே சிந்தை, ஒரே நோக்கம், ஒரே தன்மை, ஒரு வாய் தான். நாம் பேசினாலும் நீங்க பேசினாலும் ஏங்கிற கேள்வியே வராதாங்க உட்காந்துக்கிட்டு. எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க இப்ப மெசேஜ் எப்படி தெரியுமா கேட்டு இருப்பீங்க? ஆமேன் ஆமேன் ஆமேன், அவ்வளவுதான். ஏன்னா பரிசுத்தாவினர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, பரிசுத்தாவினர் கேட்டுட்டு இருக்கிறாரு. அங்க எங்கேயும் என்ன கிடையாது தெரியுமா? ஏன் இப்படி சொன்னாரு? உங்களுக்கு ஒரு தாட் அப்படி வந்துச்சுன்னா சொல்லிடுங்க. நீங்க இப்ப யாருக்கு அடிமையா இருக்கிறீங்கன்னா ஆவியானவருக்கு இல்லை. உங்களுக்கு அப்படி ஒரு கேள்வி வந்துச்சுனாவே நீங்க ஒன்னா இல்லை. அப்ப சந்தேகமே வரக்கூடாதா பாஸ்டர்? நான் அதுக்கு தான் ஏற்கனவே சொன்னேன், தேவன் ஏற்படுத்தின ஒரு ஊழியக்காரங்க இருக்கிறாங்கன்னா டெஸ்ட் பண்ணி முடிவு பண்ணிடுங்க, இவங்க தான் ஊழியக்காரன். அவங்க பர்ஃபெக்ட் நான் சொல்லல, ஆனா என்னை நடத்துவதற்கு தேவன் ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறார்னா கொஸ்டின் கேட்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், சொல்றதை கேட்கணும். கொஸ்டினே வராதுங்க, நீங்க நம்பி பாருங்க. கொஸ்டின்னா தெரியாம கேட்கறது வேற, பிசாசு மாதிரி கொஸ்டின் பண்ணக்கூடாது. எந்த பழத்தையாவது சாப்பிடாம இருக்க சொன்னாரா அப்படின்னு கேட்க வராது. அந்த கொஸ்டின் வேற கொஸ்டின். தெரியலங்கிறத கேட்கலாம், ஆனா டெஸ்ட் பண்றதுக்கு பரிசேர் மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது, பிரிக்கிறதுக்கு கேள்வி கேட்கக்கூடாது, சேர்க்கறதுக்கு வரணும். அப்ப என்ன செய்யணும்? நான் ஒரே வாயில வரணும்னா, இந்த ஒரு வாய் பேசிக்கிட்டு இருக்கு, எல்லா சிந்தையும் ஆமேன்னு சொன்னா எஸ். ஏன்னா என் இருதயம் ஆமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, கர்த்தர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பிரிவினைக்கு ஏதோ நீங்கள்லாம் தான் காரணம், நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லல. யார வேணா நான் கொஞ்சம் பிசாசு கிடம் கொடுத்தேன்னா என்ன கொண்டு 4 பேரை பிரிச்சு விட்டு போயிடுவான். யார் வேணா அதில் மாட்ட முடியும். அப்ப என்ன செய்யணும்? நான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா ஒரே வாயா இருக்கிறதுக்கு நான்ங்கிறது இருக்கக்கூடாது, நாம் பிறருக்குன்னு இருக்கணும். ரொம்ப முக்கியமா அவர் மேல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா 7வது வசனத்தை பாருங்க. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டது போல என்ன பண்ணணும்? ஒருத்தர் எப்படி ஏத்துக்கணும்? கிறிஸ்து என்னை எப்படி ஏத்துக்கிட்டாரு? நான் யாரு? அக்கிரமக்காரன், பாவி, துன்மார்க்கன். என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எடுத்து புரட்டி பட்டா இருக்கிறதுல 1 நம்பர் ஒஸ்ட் ஃபெலோ. என்ன அவர் எப்படி ஏத்துக்கிட்டாரு? நீ என் புள்ளன்னு. என்ன அப்படி ஏத்துக்கிட்டாருன்னா, சர்ச்சில் யாரை பார்த்து நான் சும்மா இருக்கேன், நான் சரியில்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கு? அவங்க தப்பா தான் இருக்கிறாங்க. நான் கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டது போல நான் அவங்களை ஏற்றுக்கிறேன். அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க பார்க்குறேன், அவங்களுக்கு உணர்த்த பார்க்குறேன், அவங்களுக்கு புரிய வச்சு கர்த்தரை போல மாத்துறதுக்கு பார்க்குறேன். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, சர்ச்சுங்கிறது தேவனுடைய மிகப்பெரிய திட்டம். ஏதோ இதெல்லாம் தெரியாம வந்து உட்காந்துட்டோம்னா இப்ப கர்த்தர் நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். நம்ம எல்லாம் என்ன செய்யப்படுறோமா? யாரா இருந்தாலும் இந்த எபேசியர் 2வது அதிகாரத்தை வீட்டில் போய் உட்காந்து மனப்பாடமாவது பண்ணிடுங்க. இந்த வார்த்தையை மறந்துடாம எடுத்துப்போம். 2வது அதிகாரம் 18வது வசனம். அந்தபடியே நாம் இருதிருத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய், ஞாபகம் இருக்குதா? நம்ம ரோமர்ல படிக்கிறப்போ, விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறதுனால தேவனிடத்தில் என்ன பண்ணிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். அந்த கிருபையில பிரவேசிக்கு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது. எதனால? தேவ மகிமையை அடைவோங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை யார் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறாள். அந்த நம்பிக்கை நம்மளை
வெட்கப்படுத்தாது. இப்ப பாருங்க, அந்த ஆவியானவர் நம்மளை ஒன்னா சேர்த்து பிதாக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தும் போது நீங்களும் நானும் எப்படி கட்டப்படுறோங்கிறத மறந்துடக்கூடாது. நாம இனிமே தனித்தனி கிடையாது, நம்ம ஃபாரினர் கிடையாது, நம்ம வேற ஆள் கிடையாது, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், தேவனுடைய வீடு இப்படி சொல்லி அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்னுடைய அஸ்திபாரத்தில் நீங்க கட்டப்படுறீங்க. குறிப்பா அதுக்கு இயேசு கிறிஸ்து மூலக்கல்லா இருக்கிறாரு. அவர் மேல் மாளிகை முழுவதும் என்ன பண்ணுமா? எத்தனை பேருக்கு இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஞாபகம் இருக்குது? எபேசியர் புஸ்தகத்தை அப்படி கையில வச்சுக்கிட்டு இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டோம். பாட்டு பாடினது என்ன? நம்ம இனிமே ஒன்னா இருப்புன்னு கையை பிடிச்சிக்கிட்டு அழுதது என்ன? நாம இனிமே பிரிய மாட்டோம்னு முடிவெடுத்து கேம்ப்ல இருந்து வெளியே வந்தது என்ன? பல வருஷங்கள் ஆண்டவர் இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? இசைவாய் கூட்டி இணைக்கப்பட வேண்டும். ஒன்றும் வேணாம், ஒரு எலும்பு உடைஞ்சி தனித்தனியானது திரும்பவும் ஒன்றாய் ஒரே மாதிரி ஜாயின்ட்ஸ் ஏற்படுத்தப்படணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய சவால். நம்முடைய ஜாயின்ட்ஸ் எல்லாம் இசைவாய் இணைக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் மாறினா கூட செட் ஆகாது. ஒரு விரல் இப்போ ஒருத்தருக்கு வேலை செய்யல, அவர் எவ்வளோ கஷ்டப்படுறார். சேம் நாம இசைவாய் இணைக்கப்படுறதுல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட ஒட்டுமொத்த சரீரமும் பாதிக்கப்படும். நம்ம இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி நம்ம எப்படி கட்டுறாராம்? கூட்டி கட்டுறாரு, ஒப்புரவாக்கி கட்டுறாரு, சேர்த்து கட்டுறார். சேர்த்து கட்டுறதுக்கு பேர் தான் சர்ச். நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், என் கூட இன்னொருவர் இணைக்கப்படணும். முதல் நபரா என் ஆவி, ஆன்மா, சரீரம், என்னுடைய சுய சித்தம், விருப்பம் எல்லாத்தையும் கர்த்தர் மடி உண்மையாக ஒப்பு கொடுத்து நான் விசுவாசம், நம்பிக்கை, ஐபிசி இந்திய குடும்பத்தை கட்டுறதில் என் ஆத்துமாவை முழுசாக ஒப்பு கொடுக்குறேன். நான் என்னுடைய நன்மையை தேடாம என் சபையில் இருக்கிற இன்னொருத்தருடைய நன்மையை தேடுவேன். இன்னொருத்தரை கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டது போல நான் உங்களை ஏற்றுப்பேன். நான் ஒருபொழுதும் என்னுடைய சொந்த சிந்தையில் சர்ச்சில் நடக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரே வாயில கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிறேன்னு சொல்லி நான் என்ன கொடுக்குறேன்னு சொன்னா, எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவரே நான் வந்து பிரிஞ்சது போதும், என் சிந்தையில் பிரிஞ்சது போதும், நான் இருள் அடைஞ்சது போதும், நான் விலகி நின்னது போதும், நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பல, யாரையும் காயப்படுத்த விரும்பல, யாரையும் தப்பு சொல்லி விலகி போக விரும்பல, நான் சேர்த்து கட்டப்படுற இடத்துல நான் நிற்க விரும்புகிறேன். என்ன நீங்கள் கட்டுங்க, நான் என்னை முழுசாக கொடுக்குறேன்ற அர்ப்பணிப்பு எத்தனை பேருக்கு இன்னைக்கு வரப்போகிறது? இந்த சபை உளையான இடத்துலேருந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு, ஒன்றுமில்லாத இடத்துல இருந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு. எனக்கு இத்தனை பேரை கர்த்தர், ஒரு 300 பேரை கர்த்தர் கூட்டி சேர்த்துருக்கிறார். நம்ம கூடிட்டோம், ஒன்னாயிட்டோமா? ஆகலை. ஒன்னாகிறதுக்கு தான் கூப்பிடுறாரு. எத்தனை பேர் உங்களுக்கு என் மேல வருத்தம் இருக்குது? எத்தனை பேருக்கு உங்களுக்கு மனசுக்குள்ள நெருடல் இருக்குது? பொதுவா இன்னொரு மார்க்கம் இருக்கிறது, ஒப்பனவே சொல்லலாம். முஸ்லீம்ஸ் அவங்க புனித பயணம் மேற்கொள்றதுக்கு முன்னாடி தன் சகோதரர்கிட்ட போவாங்க. நான் உங்ககிட்ட ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன செஞ்சிருங்க, மன்னிச்சுக்குங்க, என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் யாரை பார்க்க போறேன்? அவங்களுடைய நம்பிக்கை அது மெய்யான நம்பிக்கை இல்லை. ஏன்னா கடவுளை அங்கே பார்க்க போறது நம்பிக்கை இல்லை. அவர் எங்க இருக்கிறார்? இப்போ எனக்குள்ள இருக்கிறார். நான் அவர் கூட ஒன்னா இருக்கிறேன். நான் எங்க இருந்தாலும் என் கூட அவர் இருக்கிறாரு. நான் அவரை பார்க்க அங்க போறதில்ல, அவர் என்ன பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாரு. நம்ம அந்த நம்பிக்கைக்கு போல. அது என்ன எக்ஸாம்பிள்னா, நான் கர்த்தரோட ஒன்னா இருக்குன்னா நான் முதல்ல யார் கூட ஒன்னா இருக்கணும்? நான் இந்த சர்ச்சில்
எனக்கு எனக்கு ஒரு போதகர் இருக்கிறார், எனக்கு ஒரு மூப்பர்கள் இருக்கிறாங்க, எனக்கு சபையில் இத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் ஒன்றாக விரும்புகிறோம், நாங்கள் ஒப்புரவாக விரும்புகிறோம், நாங்கள் இன்னைக்கு ஒப்புரவாகிறோம். நான் இன்றைக்கு கர்த்தர் அதுக்கு தான் என்னை கூப்பிட்டார். நான் ஒப்புரவாக விரும்புகிறேன். என்னுடைய குறைகளை நான் அறிக்கையிடுறேன், என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிடுறேன். என் மனசில் வந்த எல்லா நெருடலையும் தூக்கி போட்டு இன்னைக்கு கிறிஸ்து மற்றவங்களை என்னை எப்படி ஏற்றுக்கிட்டாரு நான் மற்றவங்களை ஏற்றுக்க விரும்புகிறேன். நான் மற்றவங்களுடைய பிரயோஜனத்துக்காக வாழ விரும்புகிறேன். நான் ஒரே வாயாக மாற விரும்புகிறேன், ஒரே வாயில் கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். தேவ பிள்ளையே, ஏழ்மை கோலம் எடுத்து இந்த உலகத்தில் வந்து பிறந்து அந்த இயேசுராஜன் உன் பக்கத்தில் நின்று கெஞ்சுறார். என்னைக்காவது உணர்வடைஞ்சிரு. போதும் சாமி, நீ பிரிஞ்சது போதும், உடஞ்சது போதும், நீங்கள் தனித்தனியாக கிடக்கிறது போதும், புண்டங்கள் போல கிடக்குறீங்க, சரீரமாகலாம் வாங்க. கறிக்கடையில் தான் கால் தனியாக, கை தனியாக, தலை தனியாக கிடைக்கும். ஆனால் உயிருள்ள ஒரு சரீரம் ஒன்றா இருக்கும். ஒன்றாகிறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தயவு செய்து என்னோட கூட கண்களை மூடுங்க. நீங்கள் உண்மையாகவே கர்த்தரால் இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டிருந்துச்சுன்னா தயவு செய்து இருதயத்தை பரிபூர்ணமாக கர்த்தர்கிட்ட ஊற்றி, ஆண்டவரே இந்த சபை பிரியறதுக்கு என்னுடைய வார்த்தை காரணமாக இருந்திருக்கலாம், என்னுடைய செய்கை காரணமாக இருந்திருக்கலாம், என்னுடைய சூழ்ச்சி காரணமாக இருந்திருக்கலாம், என் கபடம் காரணமாக இருந்திருக்கலாம், நான் ஏதோ பண்ணியிருப்பேன், எங்களை ஒன்றாக்குங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, தூரத்துலேருந்து வர்றவங்களுக்கு நம்மளை பார்த்த உடனே சந்தோஷப்படுறாங்க. நாங்கள் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை பார்க்கல. ஏன்னா யாருன்னு தெரியாத எங்களை எப்படி விசாரிக்கிறாங்க தெரியுங்களா? எங்கள் மேலே எவ்வளோ அன்பு காட்டுறாங்க தெரியுங்களா? எவ்வளோ அக்கறையாக இருக்கிறாங்க தெரியுங்களா? உண்மைங்க, சீரியஸாக உண்மை. இயேசுவானவர் சொன்னார், நீங்கள் உங்கள் மார்க்கத்தன் ஆகும்படி 7 கடல் 7 மலை கூட தாண்டி போய் வந்துடுவீங்க. ஆனால் அவன் உங்கள் மார்க்கத்தான பின்பு உங்களை காட்டில 7 மடங்கு கேடுலனா மாத்திருவீங்க. இது பரிசேர் சதுசேர் செஞ்ச வேலை. எனக்கு நாம கூட அப்படி பண்ணி அநேகரை உடைச்சிருப்போம். தயவு செய்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் முதல்ல ஒப்புரவாகும். ஆண்டவரே மன்னிச்சிடுங்க, எனக்கு ஒரு சபை கொடுத்துருக்குறீங்க, எனக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸிங், நான் இங்கே ஒன்றாகணும்னு நீங்கள் விரும்பியிருக்கிறீங்க, என்னை கூட்டி கட்ட விரும்புகிறீங்க, நான் பிரியாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஆண்டவற்றை கேட்கலாம். ஒருவேளை இந்த அழைப்பு உங்களுக்கு வழக்கமான ஒன்றா தெரியலாம், ஆனால் உண்மையாகவே கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். இனிமே சபையில் பிரிவினைகளுக்கு இடம் கொடுக்கறதுக்கு ஒரு காலம் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் நமக்குள்ள வரட்டும். என்னெல்லாம் நான் செஞ்சா பிரிய மாட்டேன்னு ஆண்டவரே எனக்கு படிச்சு கொடுங்க, என்னெல்லாம் செஞ்சா நான் கட்டப்பட முடியும் சொல்லித்தாங்க. நாளைக்கு நம்ம அதை தான் படிக்க போறோம். நம்ம ஒப்புரவாய் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், ஒப்புரவு இல்லாம போறதுக்கு என்னெல்லாம் நடக்கிறது, கர்த்தர் நமக்கு இன்னும் டீட்டெயிலாக படிச்சு கொடுக்க போறார். தயவு செய்து இந்த நாள் இந்த நேரம் நம்மை முழுசா அர்ப்பணிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நேசிக்கிறப்பா, தம்முடைய மகத்துவமான கிருபைக்காய் நன்றி. எங்களோடு உள்ளத்தின் ஆழத்தில் உணர்வை தந்து பேசியிருக்கிறீங்க. எங்களுடைய குற்றங்களை உணர்ந்து சரி செய்து தேவனுடைய மகிமைக்காக அநேகர் தேவனை பார்ப்பதற்காக, தேவனோடு அவர்களும் சமாதானமாவதற்காக, தேவனோடு சந்தோஷமான உறவை அனுபவிப்பதற்காக நாங்கள் ஒன்றாயிருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய உதவி செய்யுங்க. எங்கள் வீடு மேல் தோற்றத்திலே ஒன்றாயிருப்பதை போல தோற்றம் அளிக்கிறது, நிஜத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது. இவைகளெல்லாம் கலைந்து போடுவதற்குத்தான் இந்த வாய்ப்பை கொடுத்தீங்க. எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினீங்க. தேவரீர் பாராட்டி இருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளத்தில் தெளிவாய் உணர்த்தி இருக்கிறீங்க. நாங்கள் சரியாக இதை
ரிவ்யூ பண்ணுறதுக்கு உதவி செய்யுங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்யுங்க, ரெஸ்பாண்ட் பண்ண உதவி செய்யுங்க. உங்களுடைய தயவு நடத்தட்டும். ஆண்டு கொள்ளுங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.